இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு அவரால் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற உங்கள் யாவரையும் நானும் பரிசுத்த ஆவியானவரும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய இந்த உலக ஓட்டத்துல நாம் சம்பாதிப்பதும் நாம் ஓடுவதும் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான், என்னுடைய குடும்பம் என்கிற ஒரு சிந்தை தான் இருக்கும். நம்ம பலரை நாம் யோசிக்கிறோம். ஆனால் பலரை யோசித்தாலும் எனக்கு தெரிவது என்னுடைய குடும்பம். முதலாவது என்னுடைய குடும்பத்தை நான் நினைத்து தீர்மானித்து இவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஓடுகிறேன். அந்த ஓட்டத்துல ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நான் பிறந்து விட்டேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கப்புறமாக எந்த நேரத்திலும் என்னை மரணம் அணுகலாம். இது மரணம் என்று சொன்ன உடனே பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் கர்த்தரோடு உள்ள உறவை பலப்படுத்துவதற்கு இந்த மரணம் என்கிற சொல் என்னை புதுப்பிக்க வேண்டும். ஆவிக்குள்ளாக எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் கர்த்தரை தேடுவதற்கு என்னுடைய குடும்பம் தடையாகிவிடக் கூடாது. இன்றைக்கு இப்படியாக தலைப்பு கொடுத்திருக்கிறேன், நித்திய ஜீவனை பெறத்தக்க ஓடுவோம். நித்திய ஜீவன், இந்த தற்காலிகமான ஜீவன் ஒரு நாள் இந்த சுவாச என்னை விட்டு பிரிந்து போகும். நான் மண்ணான சரீரமாய் இந்த உலகத்திலே கிடக்கும் போது நான் தேவதூதர்களால் அழைத்து கொண்டு போகப்பட வேண்டும். நித்தியமாய் என் ஆண்டவரோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சிந்தை எனக்குள் இருக்கும்போது நான் என் குடும்பத்தையும் நான் எதுவெல்லாம் என்னை தடை செய்கிறதோ, ஆண்டவரை தேடுவதற்கு எதுவெல்லாம் என்னை தடை செய்கிறதோ அதையெல்லாம் நான் விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டு விட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு பாடு இருக்கும். ஒண்ணு பலவீனம் இருக்கும், இல்ல பணக்குறைவு இருக்கும், சமாதான குறைவு இருக்கும். எல்லா சிலுவையையும் தூக்கிட்டு என் பின்னே வருகிறவன் தான் யாரு? கர்த்தருடைய சீஷன். கர்த்தரை பின் செல்லுகிற யாவரும் சீஷர்கள், உண்மைதான். ஆனாலும் அவரை ஆராதிப்பதற்கு என்னுடைய வேலை, என்னுடைய சுகம், என்னுடைய பலன் எதுவுமே ஒரு நாள் தடை பண்ணக்கூடாது. இதுதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கும் 29ல. தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் முதலாவது இதை சொல்லியிருக்கு, வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டு விட்ட எவனும். நல்லா கவனிங்க. தேவனைக்காக நாம் எதையெல்லாம் இழக்க தயாராக வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பல நேரத்தில் என்னுடைய குடும்பம் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு தடையா இருக்கலாம். என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வேலை, என்னுடைய ஏதோ ஒரு ஆசீர்வாதம். நானெல்லாம் இந்த ஆலயத்திற்கு போகணுமா? நான் ஏன் இங்க போகணும்? இது கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம் அல்ல என்று சொல்லி நானாகவே சில காரியங்களை எனக்குள்ள தீர்மானிச்சுக்கிறேன். நான் ஒரு சபை இப்படியாக தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தாதான், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியா இருந்தாதான் நான் சபைக்கு போவேன், கர்த்தரை ஆராதிப்பேன் என்பது அல்ல. முதலாவது இந்த இடத்துல சொல்லி இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் யார் தடையா இருக்க கூடாது?
வீடு வீடு நம்ம வீட்டுல, அதுக்கப்புறம் வீட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல யார் சொல்லிருக்கு? பெற்றோர், சகோதரர், மனைவி, பிள்ளைகள். இந்த வீடுன்னு சொல்லும் போது இந்த 4 காரியங்களும் நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடை செய்யுமானால் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லி இருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்ப பாருங்க, இப்ப அந்த லூக்காளின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிங்க. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 வசனத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தணும்? தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தணும். எங்க போனாலும், இங்க இல்லனாலும் எங்க போனாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நிச்சயமாக நாம் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நான் எப்பொழுதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி நான் ஓடுகிறேனோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 13ஆம் வசனம் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? இம்மையிலும் எனக்கு அதிகமானதை தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது எனக்கு என்னது? இம்மையில நான் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து என்னை வழி நடத்துகிற தேவன் மறுமையிலும் எனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்னுடைய மரணத்திற்கு அப்புறமாகவும் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை, மறுமையில நித்திய ஜீவனை அடையாமற் போவதில்லை. அதற்கு எந்த காலத்திலும் நான் ஆராதிக்க நேரம் சரியாய் வருவதற்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி யாரும் தடையாய் இருந்தாலும் அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு எப்பொழுது நான் முதலாவது வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறேனோ அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு சகோதரரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இந்த சபையை எங்கிருந்தோ பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சபையில உங்க பேசுற சத்தம்லாம் எனக்கு கேட்குது பிரதர்னர். அவரை இன்னும் யாருன்னு பார்த்தது இல்ல. அவர் சொல்றாரு, நாங்க எல்லாம் 8:30 இங்க இருந்து ஆராதனைக்கு போயிருவோம் பிரதர். 9 மணிக்கு நாங்க 8:30 வீட்டுல இருந்து கிளம்பிடுவோம். நீங்க அதனால நீங்க வர்றதே 8:45 தான் வாரீங்கன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் 8 தூரத்துக்கு யாருமே இல்லை, ஆனாலும் யாரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டாங்களா, எத்தனை மணிக்கு உள்ள வராங்க, எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா தெரியும். வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஆனா என்ன நடக்குது, யார் உள்ள வாரா, யார் வெளியே போறான்லாம் கவனிக்கிற உலகத்துல ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாருக்காகவும் இல்லைங்க, எனக்காக கர்த்தர் ஆராதிக்கணும். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற யாரோ சிலர் உண்டு. நான் நினைக்கிறேன், நான் எனக்கு தெரியாத இடம் நம்மளை யாருக்கு தெரிய போகுது? இப்படி நம்ம எங்க போனாலும் வந்தாலும் பார்க்கும்போது நம்மை நோட்டமிடுகிற உலகத்துல கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நான் வைராக்கியமாய் ஆண்டவரை போய் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இப்படியாக நாம் எதையெல்லாம் விட வேண்டுமோ, இப்போ என்னுடைய வேலை எனக்கு தடை பண்ணுச்சுன்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? வேலையை விடுவதற்கு எனக்கு மனசு வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது என்னுடைய அந்தஸ்து தடை பண்ணக்கூடாது, என்னுடைய பொருளாதாரம் தடை பண்ணக்கூடாது, நான் காணிக்க போட முடியலன்னு ஆராதனைக்கு வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கணும்னு கர்த்தருக்கு நீங்க முதல்ல படுத்தி பாருங்க, மிகைப்படுத்தி பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா காணிக்கைக்கு ஆண்டவர் தானா காசு கொடுத்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காணிக்க இல்ல ஆராதனைக்கு போல அல்ல, கர்த்தரை ஆராதிக்க போறேன்னு நீங்க அறிக்கையிட்டு பாருங்க. காணிக்கைய உங்க மனசுல இருந்து நீங்க உங்க பர்ஸ்ல இருந்து எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்க ஆராதனை, நீங்க காணிக்கைய மட்டும் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க, ஆராதனைக்கு போறதுக்கு மனசு வராது. ஆனா கர்த்தர் ஆராதிக்க போறேன்,
நான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தர் ஆராதிப்பேன்னு சொன்னா பர்ஸ்ல 10 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாயை முழு மனசா கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு 100 ரூபாயை கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். வீண் செலவுகள் வராதபடிக்கு தேவன் கிருபை செய்வார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடும் போது எனக்கு முதல்லங்க நித்திய ஜீவனை பெறத்தக்க ஓடும் போது அவ்வளவு எளிது கிடையாது. எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது ஆங்கிலத்திலே எட்டர்னல் லைஃப் என்பார்கள். எட்டர்னல்னா என்னது? முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஜீவன். அந்த முடிவில்லாத ஜீவன் எனக்கு வரணும்னா முதல்ல எனக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி விட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படி நான் சொன்னேன் பாருங்க, மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம் தான் என்னுடைய போக்கஸ். இப்ப நான் யாருக்காக உழைக்கிறேன், யாருக்காக பணத்தை சேர்க்கிறேன், எல்லாமே என்னுடைய ஃபேமிலி. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் இதையெல்லாம் விட்டுவிட தீர்மானிக்கும் போது அதுதான் உங்களுக்கு உலகத்திலே இருக்கிறதுல பெரிய பாடு. இப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசனம் கேட்க நல்லா இருக்குங்க, வசனம் பேசலாங்க, ஆனா என் குடும்பத்தை விடணும், என்னுடைய பிள்ளைகளை நான் அற்பமா நினைக்கணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடணும்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? பெரிய பாடு. இவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாரு. ஆனா என்னுடைய சிந்தையில ஒரு வசனம் எப்பயும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுரு 3:14. நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து 15ஆம் வசனம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இங்க பாருங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது இந்த உலகத்துக்கு அது எப்படி தெரியும்? அநீதியா தெரியும். இப்படி போய் அந்த சபைக்காக இவ இவ்வளவு பேசுறானே, இவ்வளவு செய்யறானேன்னு சொல்லி குடும்பம் எல்லாம் சேர்ந்து நம்மை வேதனைப்படுத்தினாலும் நம்ம ஆண்டவர் தெளிவா சொல்ற, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் எப்படி இருப்போமா? பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தரை ஆராதிப்பதற்காக எனக்கு பலவீனம் இருக்கிறது உண்மை, எனக்கு குறைவு இருக்கிறது உண்மை, எனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது உண்மை. ஆனால் நீதி நிமித்தம் நான் பாடுபட நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் நான் எப்படிப்பட்டவனா இருப்பேனா? பாக்கியவானாய் இருப்பேன். அந்த வசனம் எப்படி சொல்லுது? அவர்களுடைய பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். இங்க பாருங்க, இப்ப உலகத்தை நான் நீதியின் நித்திய ராஜ்யத்திற்காக குடும்பத்தை விடுவேன்னு சொல்றது எளிதான காரியம். ஆனா விடும்போது என்ன இருக்குங்க? பயமுறுத்தல் உண்டாகும். நீ விட்டு போயிருவியோ, நீ மட்டும் தனியா போயிருவியா, நீ மட்டும் கர்த்தர் ஆராதிச்சிருவியா, நீ எப்படி ஆராதிக்கிறன்னு பாப்போம், நீ எப்படி திரும்பி வீட்டுக்கு வாரன்னு பாப்போம். இப்படி எல்லாம் பயமுறுத்தல் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். முதல்ல என்ன வரும்? குடும்பத்துக்காக நான் உழைக்கும் போது, குடும்பத்துக்காக ஓடும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை நான் முக்கியத்துவப்படுத்தும் போது என்ன வரும் எனக்குள்ளே? நம்ம வீடு வேண்டான்னு சொல்லிட்டோம், சர்ச்சு தான் வேணும்னு இருக்கோம், ஆண்டவர் ஆராதிக்கணும் இருக்கோம். இந்த இருந்தது 10 ரூபா, இந்த 10 ரூபா இருந்தா ஆட்டோல போயிடலாம். ஆனா இந்த 10 ரூபாயை கொண்டு காணிக்கையில போட்டுட்டோம்னா இந்த வாரம் ஒரு 10 ரூபாய் எனக்கு குறைஞ்சிரும். சத்துரு எப்பெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் நீங்க எடுத்து பாருங்களேன். 500 ரூபாய் எடுத்து வச்சு பாருங்க, அப்பதான் செலவு நிறைய பிசாசு கொண்டு வந்து நிறைய காட்டுவான். உனக்கு அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுக்காத, அது அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், அதுக்கு அது எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனா நமக்கு இந்த செலவு தான் முக்கியம், இதை பாரு இதை பாரு. ஆனா நீங்க அப்படி உங்க வீட்டு உள்ளவங்கள சொல்லும் போது நீங்க எடுத்து வச்சு பாருங்க, ஆண்டவருக்காக என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல பயமுறுத்தல் வரும். என்னது?
இப்ப நீங்க என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அன்னைக்கு நீங்க எடுத்து வச்சீங்க 500 ரூபாய் எடுங்க, அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். பயமுறுத்தல். இப்ப எனக்கு என்ன, திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? உண்மையிலே நான் கொடுக்கணுமான்ற ஒரு பெரிய சந்தேகம் வரும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன படக்கூடாதான், பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து 15ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இங்க பாருங்க, இப்ப எனக்கு வீடெல்லாம் எதிரா இருக்குது, எல்லாம் பயமுறுத்துறாங்க. நீ மட்டும் கர்த்தரை ஆராதிப்பியா? பிள்ளை இவ்வளவு முடியாம இருக்குது, கர்த்தர் ஆராதிப்பியா? காசே இல்லாம இருக்கு, கர்த்தர் ஆராதிக்க போணுமா? அவ்வளவு தூரம் போணுமா? இன்னைக்கு போலன்னா என்ன? இப்படி எல்லாம் பிசாசு சொல்லும் போதெல்லாம் நீங்க ஒரு ஆள் மட்டும் இல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லும் போது இப்ப என்ன வருது? பயமுறுத்தல்கள் வருது. இப்ப இருதயத்துல அநீதியா யோசிப்போம். சரி, இவ்வளவு சொல்லிட்டாங்க வீட்டுல, இவ்வளவு பேர் சொல்லி நம்ம போனோம்னா எப்படி நல்லா இருக்கும்? யாருக்குமே பிடிக்கல, நான் மட்டும் கர்த்தர் ஆராதிக்க போகணுமா? அவ்வளவு தூரம் போகணுமா? அவ்வளவு செலவு பண்ணணுமா? கர்த்தரை முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன். அப்போ இறுதி என்ன ஆயிருது? முதலாவது அந்த 15ஆம் வசனம் சொல்லு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில். இப்ப முதல்ல எது சுத்தமாகணும்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலாவது இடம் கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க பாடுபடும் போது பயப்படாமலும் கலங்காமலும்னா முதல்ல என்ன வந்துடும்? பயமும் கலக்கமும். தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தும் போது பயமும் கலக்கமும் இருதயத்துக்கு வந்துடும். அப்புறம் நான் தேவையில்லாதெல்லாம் பேசுவேன். சரிங்க, பரவாயில்லங்க, நீங்க போலனா பரவாயில்ல, நம்ம அடுத்த வாரம் போய்க்குவோம், அடுத்த மாசம் நம்ம கொடுத்துக்குவோம், இந்த மாசம் வட்டிக்கு கொடுத்துருவோம், இந்த மாசம் இந்த தேவைக்கு கொடுத்துருவோம். 500 ரூபாய் இருந்தா இவ்வளவு செஞ்சிடலாம், 1000 ரூபாய் இருந்தா இவ்வளவு செஞ்சிடலாம், 100 ரூபாய் இருந்தா இவ்வளவு செஞ்சிடலாம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் மறக்கப்பட்டு போயிருது. இப்ப இருதயம் என்ன ஆயிருது? முதல்ல எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் போல. அப்ப இருதயத்தை நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் முதன்மைப்படுத்தும் போதெல்லாம் நான் பாடுகளை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். அதுல சொல்லியிருப்பாங்க, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன். நீங்க இப்ப என்ன, நிறைய பேருக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப நீங்க முதலாவது என்னுடைய ராஜ்யத்திற்கு எனக்கு அந்த சர்ச் தான் போகணும், இத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு போகணும், இவ்வளவு காணிக்கை கொடுக்கணும்லாம் நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க தேவனை முதன்மைப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இப்ப அது அவங்களுக்கு இல்லாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்ப அவங்களுக்கு ஆராதிக்கிறத குறிச்சு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்கு என்ன இருக்கு? தேவனுக்கு கொடுத்தா தேவன் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய நீதியை தேடும் போது இவைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாரு? கூட தருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் சொல்ல, உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும். இப்ப எல்லாரும் விசாரிப்பாங்க, ஏன்பா கண்டிப்பா நீ அங்க போணுமா? இவ்வளவு தூரம் போற, இவ்வளவு செலவாகும், அது இங்கே போயிட்டுன்னா எவ்வளவு செலவு மிச்சம், இவ்வளோ காணிக்க கொடுக்கணும், ஏன் அதை யாரும் கேட்க போறாங்களா? எனக்கு பிடிச்சா நான் கொடுக்குறேன். அப்படி கிடையாது. நீங்க உண்மையா எடுத்து கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதான் உங்க இடத்துல உங்க நம்பிக்கை, அந்த வசனத்தை பாருங்க, உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். இப்ப பாருங்க, நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அங்க போகணுமா? நீங்க இப்ப என்ன சொல்லுங்க? ஆமா போகணும். என்ன இருக்கும்? இப்ப நீங்க ஆண்ட போகணும், குடும்பம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிருச்சு, இப்ப நான் மட்டும் போறேன். இப்ப நாங்க முதல் தடவை சொல்லும்போது அமைதியா சொல்லுவோம், ரெண்டாவது தடவை என்ன வந்துரும்? இருதயத்துல கோபம். ஆமா அங்கதான் போகணும். இப்ப என்ன சொல்ற? அந்த டோன் மாறி இருக்கு, தெரியுதா? என்ன வந்துருது? கோபம். இப்ப உனக்கு என்ன? இப்படி எனக்குள்ளே இருதயம் அப்படியே கொஞ்சம் சுத்தமா ஆண்டவர் ஆராதிக்க போகணும்னு நினைக்கும் போது பரிசுத்தம் என்ன ஆகுது? கெடுகிறது. அதுதான் முதல்ல வசனம் சொல்லிருக்கு, உங்க நம்பிக்கையை குறித்து, உங்க விசுவாசத்தை குறித்து உங்ககிட்ட விசாரித்து கேட்கிற யாரவருக்கு எப்படிதான் பதில் சொல்லணும்? சாந்தத்தோடும்
வணக்கத்தோடும். இதுதான் நான் ரொம்ப தியானிக்கும் போது நம்ம சாந்தமா கூட பொறுமையா சொல்லிடலாம். ஆனா வணக்கத்தோடும் நான் யோசிச்சேன், இப்படி வணக்கத்தோடும் என்ன? இப்ப நம்ம என்ன சொல்றோம்ல, கையெடுத்து கும்பிடுறோம்ல, சாமி நீ வரலன்னா பரவாயில்ல. நம்ம நேரத்துல என்ன பண்றோம், நம்மள அறியாமலே எடுத்து நம்ம நிறைய பேருக்கு வணக்கம் போட மாட்டோம். பிரச்சனை முடிஞ்சா போதும் சாமி, விட்டுரு சாமி, என்ன இது உன்னோட சாவகாசமே எனக்கு வேண்டாம், விட்டுருன்னு சொல்லி என்ன பண்றோம், வணக்கம். அது நமக்கு என்ன பண்றோம், போதும்டா சாமின்னு சொல்றோம். ஆனா அது என்னது, பெரிய ஒரு கும்பிடு. உனக்கு ஒரு கும்பிடு, உன் ஊழியத்துக்கு ஒரு கும்பிடு, உன்னோட எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு, பெரிய ஒரு கும்பிடு போடுறோம். அதுதான். ஆனா அந்த கும்பிடு எப்படி வரணும் தெரியுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுங்க எப்பொழுதும். அப்போ நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது, நீங்க மட்டும் தனியா ஒரு குடும்பத்துல ஒரு சபையில இருக்கும் போது, கர்த்தருடைய ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தும் போது, நான் மட்டும் தனியா இருப்பேன். நான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நானு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ மட்டும் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கிற, நீ மட்டும் ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, நீ மட்டும் ஏன் போட்டுக்கிட்டே இருக்கிற, எல்லா வாரமும் ஏன் ஆராதனைக்கு போற. ஆனா என்ன சொல்லணும், சாந்தத்தோட. ஆமாங்க, இடத்துல பிள்ளைகள்ட்ட நம்ம பேசாம இருப்போம். ஏன், அந்த பிள்ளை திருப்பி வந்து அதுவா என்கிட்ட பேசணும், என்ன அது மிஸ் பண்ணுதான்னு அதுக்கு புரிய வைக்கணும். அதனால நான் கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். ஆனா அதுகிட்ட பேசுறதுக்கு நான் எப்பயும் எப்படிதான் இருக்கேன், ஆயத்தமா இருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பரிசுத்தத்தை ஒரு நாளும் நீங்கள் இழந்து போகக்கூடிய நிலை வரும். நீங்க எப்பெல்லாம் தனி ஒரு ஆளா இங்கதான் போவேன், இப்படிதான் கர்த்தர் ஆராதிப்பேன், எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் சொல்லும் போதெல்லாம் என்னோட இருதயத்துல பெரிய போராட்டம் நடக்கும் போது இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், எல்லா நேரத்திலும் என் நம்பிக்கையை குறிச்சு என் விசுவாசத்தை குறிச்சு கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. அந்த வசனம் இப்படி முடியுது பாருங்க, எப்பொழுதும் எப்ப கேட்டாலும் எப்படி இருக்கணும், ரெடியா இருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல கோபத்துல இருந்து வச்சுங்களேன், தெரியாம நிறைய வார்த்தை வந்துடும், நம்ம நினைக்காத வார்த்தை எல்லாம் வந்துடும். அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு யோசிச்சோம்னா, இப்படி இல்லாம பேசுனேன், நானா பேசினேன், கண்டிப்பா பேசியிருக்க மாட்டேன், நம்ம தான் பேசியிருப்போம் கோபத்துல. ஆனாலும் கண்டிப்பா நானு போன போன்ல அப்படி பேசினேன் இல்லைங்க, நீங்க வேற யார்ட்டையா பேசிட்டு இருப்பீங்க, வேற யார்ட்டையும் நம்ம தான் பேசியிருப்போம். ஆனா கோபத்துல என்ன பேசுறோம்னே தெரியாம நிறைய வார்த்தை வந்துரும். அதனாலதான் சொல்லியிருக்கு ஆண்டவர், எப்பொழுதும் உன் நம்பிக்கை குறித்து விசாரிக்கும் போதெல்லாம் எதுக்கு விசாரிக்கப்படுற, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துவதனால உங்களை விசாரிக்கிறதுக்கு நிறைய கூட்டம் ரெடியா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி எப்பொழுதும் எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். நான் கர்த்தரை முதன்மைப்படுத்துகிறவன். அதை எப்படி சொல்லணும், சாந்தத்தோட. அப்பதான் என்ன இருக்கும், இருதயத்துல பரிசுத்தம் இருக்கும், பரிசுத்தமும் இருக்கும், நிம்மதியும் அப்பதான் இருக்கும். நீங்க ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா நம்மளும் அவங்களோட பரவாயில்லைங்க வேண்டாம் இருந்துருவோம்ன்ற மனசு வந்துடும். அப்ப நித்திய ஜீவனை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. கர்த்தரை எல்லாரும் வந்து ஆராதிக்கிற மாதிரி நான் ஆராதிக்கலாம். ஆனால் தேவன் என்னை விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும்னா நான் வித்தியாசமானவனாக காணப்படணும். என்னுடைய சாந்தம், என்னுடைய வணக்கங்கள் எல்லாம் கர்த்தரை நான் பிரியப்படுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதை எல்லா நேரமும் உங்களை நீங்க தயார்படுத்தி வச்சுக்கணும். இப்படி நீங்க எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி இருக்கும் போது நல்லா கவனிங்க, உலகம் உங்களை என்ன செய்யும். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இப்ப பாருங்க, எப்பொழுதும் நீங்க ஆயத்தமா இருக்கும் போது ஒண்ணு நடக்கும். நீங்க எப்ப கேட்டாலும் இல்ல அங்க கரெக்டா நம்ம ஆலயத்துக்கு போகணும், கரெக்டா ஆராதிக்கணும், கரெக்டா கொடுக்கணும், கர்த்தருக்கு முதலாவது இடம் கொடுக்கணும்லாம் சொல்ல நீங்க இருக்கும்போது உலகம் என்ன செய்யும், என் நிமித்தம் ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்றீங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்க பேர்ல பொய்யாய் சொல்வார்களானால். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படும் இல்லைங்க, நீங்க கண்டிப்பா ஆராதனைக்கு போகணுங்க, ஒரு 2 மணி நேரங்க ஆராதிச்சுட்டு வந்துடுறேங்க,
அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா வேலையும் பார்க்கிறேன் இப்படிலாம் சொல்லும்போது உலகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குமா? சரிங்க நீங்க போங்க. அதாவது யாருக்குமே பிடிக்கல, ஆனா நான் மட்டும் போறேன். அப்ப என்ன அவங்க இப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் நிமித்தமா அவங்க என்ன பண்றாங்க? முதல்ல நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்க பேர்ல. இப்ப நீங்க என்னைக்கோ செஞ்ச தப்பெல்லாம் இப்ப என்ன நடக்கும்? நீங்களே அறிக்கையிட்டு நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. நீ என்ன யோக்கியமோ எனக்கு தெரியாது, இவ்வளவு பேசணும்னு நினைக்கிற, இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிற, நீ அதுக்காக தான் இதுக்காக தான் சொல்லி உலகம் என்ன பண்ணும்? பலவிதமான தீமையான மொழிகள் என்ன பண்ணும்? யாருக்கோ பிரச்சனை பண்ணாம அந்த சர்ச்சுக்காக போய் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறிய. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் ஆராதிச்சுட்டு பேசாம போவையா? ஏதோ 10 ரூபாய் போட்டையா வந்தையான்னு இல்லாம நீ இப்படி போட்டு இப்படி சர்ச்சுன்றிய ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றியன்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க? நீங்க சரிங்க நீங்க போங்கன்னு இந்த உலகம் சொல்லாது. என்ன பண்ணும்? உங்களை நிந்தித்து துக்கப்படுத்தி, அதான் சொல்லியிருக்கு, உங்களை நிந்திச்சு என்ன பண்ணுமா? துன்பப்படுத்தி. என்ன பண்ணும்? துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி பேசிட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். என்னது? எப்ப வேணாலும் உங்களை நிந்திக்கலாம், எப்ப வேணாலும் உங்களை துன்பப்படுத்தலாம். அப்படி எல்லாம் செஞ்சா நீங்க யாரா இருப்பீங்களா? உங்களை நிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது நித்திய ஜீவனுக்காக நீங்க ஏன் இன்னைக்கு கண்டிப்பா ஆராதனைக்கு போகணுமா? இல்ல கண்டிப்பா ஆண்டவர் ஆராதிக்க போகணும்னு சொல்லி பாருங்க. இந்த உலகம் நீ எதையுமே கண்டுக்காம இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்களா? பாக்கியவான்களாய் இருப்போம். அந்த 12ஆம் வசனம், அது 12ஆம் வசனம் தானே. சந்தோஷப்பட்டு அவங்க நிந்திக்கும் போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நல்லா கவனிங்க, என்னென்ன பண்றாங்க? நிந்திக்கிறாங்க, என்ன துன்பப்படுத்துறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தோஷப்பட்டு என்ன அசிங்கமா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் பொறுமையா இருக்கேங்க. ஆனா என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு கேட்டுட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? நான் முதல்ல சொன்ன ஆண்டவர் உத்தரவு சொல்றதுக்கு எப்பயுமே எப்படி இருக்கணுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அப்ப எப்பொழுதும் என்ன இருக்கணும்? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும்னா எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணும், வணக்கமும் கும்பிடு போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுவெல்லாம் உண்மை. ஆனா சந்தோஷப்பட்டு நான் களி கூறணும்னா இந்த சாந்தம் இருந்தாதான் சந்தோஷம் வரும் இல்லையா? சாந்தம் இல்லைன்னா எதுவுமே இருக்க, சமாதானம் போயிரும். அப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல எங்க பலன் மிகுதியா இருக்குமா? குடும்பத்துல போட்டிருக்கா? குடும்பத்துல எனக்கு பலன் இருக்காது. குடும்பத்துல எனக்கு நிந்தைகள் தான், வேதனை தான், துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி இருக்குமா உங்க பலன்? உங்க பலன் பரலோகத்துல. எங்க? குடும்பத்துல கிடையாது, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இப்ப ஆண்டவர் உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு பாருங்க. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி இப்ப ஆண்டவர் எப்படி கொண்டு போறார்? நீங்க ஆண்டவருக்காக சகிக்க சகிக்க ஆண்டவர் உங்களை ஒரு வித்தியாசம் எடுத்து கொடுப்பார். இதுதான் நாம் தேவனை தேட ஆரம்பிக்கும் போதே, தேவனை பிரியப்படுத்த பிரியப்படுத்த பிரியப்படுத்த, நான் நிந்திக்கப்பட, நான் துன்பப்பட என்னை ஆயத்தப்படுத்தும் போது தேவன் எனக்கு மேலான உயர்வுகளை தருவார். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தோஷப்படணுமா? இந்த உலகம் என்ன சொல்லும்? எல்லாரும் உங்களை திட்டுறாங்க, நான் மட்டும் சிரிக்கிறேன். நீ ஒருத்தர் அடி 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 நிற்கிற, நீ ஆராதனைக்கு போக வேண்டாம், நம்ம அடுத்த வாரம் போகலாம்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆராதனைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களை வேதனைப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? அது என்னால முடியாது. அப்போ நான் சந்தோஷப்பட்டு களி கூறணும்னா முதலாவது என் மனைவி, என் பெற்றோர், என்னுடைய வேலை எல்லாத்தையும் நான் உதறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவெல்லாம் எனக்கு ரெண்டாவதுன்னு நீங்க ஆண்டவர் விடணும்னா என்னதுங்க? நீங்க உங்க பிரையாரிட்டி
God has to be a priority. அந்த priority முதலாவது இரண்டாவது இடத்துக்கு பெற்று குடும்பத்தை கொண்டு போயிட்டா, முதலாவது இடம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டா, நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க மனசுல சாந்தத்தோடும் ஆயத்தத்தோடும் வணக்கத்தோடு இருப்பீங்க. இந்த முடிவுல நான் தீர்க்கமா இருக்கேன், ஆண்டவரை தேடணும், நான் தீர்க்கமா இருக்கேன், ஆண்டவருக்கு கொடுக்கணும். நானு இவனை இப்ப என்ன உலகம் என்ன சொல்லுமா, இவனை திருத்த முடியாது, இவன் இப்படிதான், இவனை விட்டுருவோம், நம்ம மத்த வேலையை பார்ப்போம். அப்போ நான் தீர்க்கமா ஒரு முடிவெடுக்கிறேன், தேவன் என்னை ஒரு மேன்மையான பாத்திரமாய் அவர் என்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக எப்பொழுதெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ அப்ப எல்லாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படி நீங்க போகும்போது ஒரு சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு வசனத்தை காட்டுறேன். 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். இங்க பாருங்க, சந்தோஷப்பட்ட களி கூறணும்னா எல்லாராலையும் முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பந்தய சாலையில ஓடுற எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடுவாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க இந்த வசனத்தை எல்லாரும் கேட்கிறீங்க, ஆனா எல்லாராலையும் இதை செயல்படுத்த முடியுமானா கிடையாது. யார்தான் பந்தயத்துல பெறத்தக்கதா ஓட முடியும்? ஒருத்தனுக்கு தான் பரிசு. அப்போ அந்த ஒருவனா நான் இருக்கணும்ன்ற சிந்தை எப்பயும் இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. பெறத்தக்கதாய் நான் ஓடணும்னா எப்பொழுதும் எனக்கு முன்னாடி நான் எல்லார மாதிரி சபைக்கு ஓடுவேன் அல்ல. நான் எவ்வளவு நிந்திக்கப்பட்டாலும் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டாலும் சாந்தத்தோட எல்லா நேரத்திலும் வணக்கத்தோட உத்தரவு சொல்ல நான் ஆயத்தமாய் இருப்பேன். மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் முதலாவது என்னுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது நான் எல்லாரை விட விசேஷமா ஓடும்போது எனக்கு என்ன இருக்குது? ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பந்தயத்தை பெறுவான் என்ன அர்த்தம்? அந்த முழு விளையாட்டோட அட்டென்ஷனையும் ஒருத்தன் தான் பெறுவான். இப்ப ஜெயிக்கிறாங்க, இப்ப ஜெயிக்கும் போது அந்த ஒரு வீரன் அல்ல, அவனுடைய ஹோல் டீமுக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கங்க, கடைசி பால்ல ஒரு 6 அடிக்கிறார், ஒரு கிரிக்கெட் வீரர் அடிக்கிறார், அது ஒரு வின்னிங் ரன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு மட்டும் பேரா, அவன் கூட இருக்கவங்கலாம் பேரா? ஒருத்தர் தான் பந்து அடிக்கிறாரு, ஆனா ஒருத்தர் தான் கோல் அடிக்கிறாரு. ஆனா இந்த நாடு அவன் சொல்றான், இந்த வீரர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாரா? கிடையாது, இந்த நாடு ஜெயிச்சிருச்சு. நீங்க ஆண்டவருக்காக பொறுமையோட சகிச்சிருந்தா நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம் ஜெயிச்சிரும். கைரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பந்தயத்தை பெறுவான். உங்களுக்கு ஷீல்டு கிடைச்சிரும் ஆண்டவர் சொல்லல, பந்தயமே உங்களுக்குரியது. பந்தயத்தை பெறுவான் உடனே பரிசு இல்ல, குடும்பத்துக்கே சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு 6 ஒரு நாட்டுக்கு சந்தோஷத்தை தருணா, என் ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு ஆள் கஷ்டப்படுவது, ஒரு ஆள் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகிப்பது, மொத்த குடும்பத்தையும் காப்பதற்கு என் தேவன் கிருபை செய்வார். நீங்க பிரயாசப்பட்டு எடுக்கிறது அல்ல, கர்த்தருக்கு பிரியமா இருந்து எடுத்து பாருங்க, தேவன் அதை பெருக பண்ணுவார். நல்லா கவனிங்க. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவன் மட்டும் சாப்பிட்டு அவன் எத்தனை தான் சாப்பிட்டுருப்பான்? 5 அப்பத்தை சாப்பிட்டுருப்பான். 5 அப்பத்தை சிறு பையன் தான் போட்டிருக்கும் வசனத்துல. அப்ப 5 அப்பனா சிறு பையன் 3 சாப்பிடுவான், 2 வச்சிருப்பான். 1 கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? தூர போட்டிருப்பான். ஆனா ஆண்டவர் கிட்ட கொடுத்தப்போ இப்ப என்ன நடக்குது? அவனுக்கு இருந்தது 5 தான், ஆனா 12 கூட நிறைய அவனுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டான். ஆண்டவர்கிட்டே கொடுக்க மாட்டேன், எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டது. சின்ன பிள்ளை தானங்க, என்ன சொல்லும்? அம்மா யார்கிட்டையும் அம்மா என்ன சொல்லுவாங்க? எல்லா அம்மா மாதிரி என்ன சொல்லுவாங்க? கூடலாம் கூட்டு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி விடுமா? எல்லா அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. நிறைய வச்சு விட்டு இருந்தா எல்லாரும் கொடுத்து விட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்கும் கொடுத்துடாதம்மா, நம்மகிட்ட 2 தான் இருக்கு,
நாளைக்கு வந்து திருப்பி என்கிட்ட கேட்க கூடாது, நீ மட்டும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துரு. அம்மா அம்மா அப்படிதானே சொல்லுவாங்க. எனக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்போ எத்தனை பிள்ளை இருந்தாலும் எனக்கு என் பிள்ளைய நல்லா இருக்கணும். அப்போ நான் அப்படி சொல்லிவிடும் போது அந்த சிறு பையனுடைய அம்மா என்ன சொல்லி விட்டுருக்கோம், யாருக்கும் கொடுத்துறாதப்பா, சூதானமா கொண்டு போயிட்டு நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு ஏதோ இயேசு இயேசுன்னு சொல்ற அந்த இயேசுவை பார்த்துட்டு நீ திருப்பி வந்துரு, வேற எதுவும் பண்ணக்கூடாது. இவன் அதே நினைப்போட போறான். ஆனா அங்க போன உடனே ஒரு பெரிய மனமாற்றம். ஆண்டவர்கிட்ட நம்பி கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். இங்க ஒருத்தன் இருக்கான், 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொன்ன உடனே அவன் கொடுக்க மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டேன், இது எனக்கு சாப்பிட தந்ததுன்னு அவன் சொல்லல. ஆண்டவர்கிட்ட கொடுத்தான், பெருக்கத்தை பெற்றான், குடும்பமே அதை நன்மையாய் அனுபவித்தது. 12 கூடையை அவன் என்னங்க பண்ணிருப்பான், அவர் 12 கூடை நிறைய எடுத்தாங்க. எடுத்து யார்கிட்ட, சீசர்கிட்ட கொடுத்து விட்டாரு? கிடையாது கிடையாது. அவர் யார் கொடுத்தானோ அதுக்குதான் அந்த ஆசீர்வாதம். நீங்க அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பந்தயம் அந்த மொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வைக்குதே, அதே மாதிரிதான் நீங்க ஆண்டவருக்கு கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்ப எல்லாம் உலகம் சொல்லும், செய்யாத, கொடுக்காத, பண்ணாத, ஆராதிக்காத, காசு காணிக்க கொடுக்காத எல்லாம் சொல்லும். ஆனா நீங்க அம்மா சொன்னதை அந்த சின்ன பையன் கேட்கல, ஆனா ஆண்டவர் சொன்னதை கேட்டான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அம்மா சொல்லிச்சு, நீ யார்கிட்டையும் கொடுத்துறாதப்பா, யார் வேணாலும் உன்கிட்ட நைஸா வந்து பேசுவாங்க, நீ ஏமாந்துராத. நீ போனையா அந்த இயேசுநாதரை பார்த்தியா வந்தையான்னு இருக்கணும். ஆனா இவன் இயேசுநாதரை பார்க்கல, இயேசுநாதருடைய வார்த்தையை கேட்டு தனக்கிட்ட இருக்கிறதையே கொடுக்க அவன் தீர்மானித்தான். ஆனா திரும்பி வரும்போது 12 கூடையோட வந்தான். என்னடா இப்ப அம்மா கேட்டிருக்கோம், 5 அப்பத்தோட போனையே 12 கூட நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம். அப்ப அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறான், அதனால என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதுதாங்க வித்தியாசம். எல்லாரும் சொன்னாலும் ஆண்டவருக்காக அந்த ஒரு சிறு பையன் 5 அப்பத்தை கொடுக்க தயாராக இருந்தால் நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் என் தேவனை நான் பிரியப்படுத்துவேன் என்கிற ஒரு உன்னதமான தாகம் எனக்குள்ள இருந்தா என் தேவன் என்னை விட்டுவிட மாட்டார். என்னை நிச்சயமா உயர்த்துவார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவன் இப்ப அம்மாவுடைய சொல்லு காதுக்குள்ள அவனுக்கு போகல. அவன் கூட நடந்து போனவங்க பத்திரமா பாத்துக்கடா, பத்திரமா பாத்துக்கடான்னு சொன்னவங்க பேச்சு உள்ள போகல. ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தைகள் இருதயத்திற்குள்ள, காதுகளுக்குள்ள போய் இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்கணும். யாரையும் யோசிக்கல. இப்ப அம்மா கிட்ட போய் கேட்கிறேன், செல்போன் எடுத்து பேச போனானா செல்போனே இல்ல. அவன் யார்கிட்டையும் கேட்கல. ஒரு நிமிஷம் நில்லுங்க, சீஷர்கள் வந்து கேட்ட உடனே நில்லுங்க நில்லுங்க, நான் போய் பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி இருக்கான் கேட்டு வந்துறேன் சொன்னானா? சொல்லல. அவன் யார்கிட்டையும் கேட்கல, ஆண்டவர் கிட்ட அள்ளி கொடுத்தான். ஆண்டவர் நிறைவா திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் எல்லாரும் கொடுக்கிறாங்களா இல்லையா? அந்த கூட்டத்துல அவன் ஒருத்தன் தான் சாப்பாடு கொண்டு வந்திருப்பானா? ஒரு சிறு பையனை, அவனே 5 அப்பத்தை கொண்டு வரும்போது அப்ப எல்லா குடும்பம் நிறைய கொண்டு வந்திருக்கும். ஆனா எந்த குடும்பமும் ஆண்டவர்கிட்ட கொடுத்த வார்த்தையை கேட்டுச்சு, ஆனா விசுவாசம் இல்லை. இந்த ஆண்டவர் பேசுவாரு, வார்த்தை நல்லா இருக்கும், திருப்பி ஒண்ணுமே கிடைக்காது. எல்லாரும் கூட்டத்துல இருந்து எல்லாரும் முடியாது வேண்டான்னு சொன்னாலும் இவன் தனக்கிட்ட இருக்கிற வெறும் 5 தான். ஆனா 5 ஆண்டவருக்கு கொடுத்து பார்த்தாங்க. 12 கூட நிறைய என் ஆண்டவர் கொடுத்த போது அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லாம போயிருமா? சிறு பிராயத்திலேயே ஆண்டவருக்காக கொடுத்த போது நித்திய ஜீவனுடைய கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நித்திய ஜீவன் நிச்சயமா கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பந்தயத்தையே உங்களுக்கு புரியுதா நீங்க ஆக்கணும்னா இப்படி நீங்க இருந்துட்டு ஆண்டவருக்காக நீங்கள் வாழ நீங்க தீர்க்கமான முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வசனத்தை காட்டு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்புறம் 10ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே
பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 10ஆம் வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. நீங்க கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நீங்க ஒரு இது பண்ணும்போது திருப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டான்னு அந்த உலகம் எதுவும் பேசுமா? நீங்க போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் போகாம இருந்துட்டேன்னா அது வேற. ஆனா அதையெல்லாம் மீறி நீங்க ஆண்டவர்கிட்ட போறீங்க, இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுறீங்க. இப்ப அந்த உலகம் என்ன சொல்லும்? பேசுறதுக்கு வார்த்தையே இருக்காது. அதான் சொல்லிருக்கு, ஸ்தேவான் முதல்ல எதுல வளர்ந்தாராம்? விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சான். நல்லா கவனிங்க, ஸ்தேவானும் எப்படி திரும்ப இருந்துச்சு அவருடைய விசுவாசம்? எல்லாராலையும் அவமானிக்கப்பட்டாரு, அவமானப்பட்டாரு, நிந்திக்கப்பட்டாரு. எல்லாருமே அதான் ஆதி காலத்து சபை இருக்கிற டைம் அதுதான். இப்ப எல்லாரும் இந்த இயேசுவை இப்பதான் செத்து ஒரு மேல போயிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல அங்க ஒரு ரட்சிப்பு வந்திருக்கு. இப்ப ஸ்தேவானுக்குள்ள மட்டும் தேவனுக்காக தேவ ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தின போது இங்க பாருங்க, எல்லாரும் அந்த ஆண்டவரை நம்பாத போது ஸ்தேவான் மட்டும் நம்பினதுனால அவன் எதுலெல்லாம் நிறைந்தானா? விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய். இப்ப அந்த சிறு பையன் அப்பத்த ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுனால அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்திருக்கு. முதல்ல அந்த சிறு பையனுக்கு என்ன வந்திருக்கு? விசுவாசம் வந்திருக்கு. மற்றவங்க எல்லாரும் இருந்துச்சு, அங்க எத்தனையோ சிறு பிள்ளைங்க இருப்பாங்க, எத்தனையோ பெரிய ஆளுங்க இருந்திருப்பாங்க. யார் 5 அப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்க மனசு வரல, ஆனா இவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்தது. இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த வல்லமை இருந்தது. எல்லாரும் ஆண்டவர் கொடுக்க மனசு வரல, ஆனால் விசேஷித்த வல்லமனாய் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சாராம்? பெரிய அற்புதங்களையும். இங்க பாருங்க, சிறு பையன் போனா 12 கூடையோட வந்தான். அது அற்புதமா? ஆமாவா இல்லையா? அது பெரிய அடையாளமா? இப்ப ஆண்டவரை எல்லாரும் போறாங்க, திருப்பி சர்ச்சில் இருந்து நம்ம வீட்டுக்கு போறோம். ஆனா என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா நான் இன்னும் வைராக்கியமா ஆண்டவர் ஆராதிப்பேன். இப்ப அந்த அம்மா பார்த்துச்சு, போகும்போது ஒரு சின்ன பையில 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போறான். இப்ப 12 கூடையோட அடையாளம், அற்புதம், ஊருக்கே அற்புதம் அடையாளம் பத்தி அவன் செய்யறவனா மாத்தினாரு. இப்ப ஆண்டவர் அவனுக்கு 12 கூட நிறைய கொடுக்கணும்னா அவனுக்குள்ள ஆண்டவர் அற்புதத்தின் வல்லமையை கொடுத்திருக்க மாட்டாரா? அடையாளத்தின் வல்லமையை கொடுத்திருக்க மாட்டாரா? அவன் அப்படிப்பட்ட வல்லமையால நிறைச்சிருப்பான். நீங்களும் ஆண்டவருக்காக இருந்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களுமா இருப்பீங்க. அந்த 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால். இப்ப பாருங்க, உங்களால் நிறைய பேர் நிந்திப்பாங்க, நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. ஆனா யாரும் உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாத அளவுக்கு என் தேவன் உயர்த்துவார். ஒரு நாள் நிந்திப்பாங்க, 2 நாள் நிந்திப்பாங்க, 3ஆவது நாள் நீங்க பேசுகிற ஞானத்தையே அவங்க புரிஞ்சுக்க முடியாது. அவன் பேசின முதல்ல சாந்தமா பேசணும்னால அவங்கள என்ன இருக்கணும்? இப்ப நம்ம ஒரு கோவப்பட்டு பேசுறோம்னு வச்சுக்கீங்களேன், என்னையா புத்தி இல்லாம பேசுறான்னு சொல்லுவோம். ஆனா அதே இது எவ்வளவு திட்டினாலும் ஒருத்தர் சாந்தமா இருக்கான்னு அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு விவேகம் இருக்கும், ஒரு ஞானம். அவன் பேசின ஞானத்தையும் இப்ப பதில் சொல்றது எப்படி இருக்கு? நீங்க பதில் சொல்லுவீங்க, சாந்தமா பதில் சொல்லி பாருங்க, அது ஞானமுள்ளதா இருக்கும். கோபத்துல பேசி பாருங்க, கோபத்துல ஒரு உத்தரவு சொல்லி பாருங்க, அது எப்படி இருக்கும்? அது பெரிய எரிச்சல் ஊட்டக்கூடிய பதிலா இருக்கும். ஆனா சாந்தத்தோட ஒரு பதில் சொல்லி பாருங்க, யாரும் கரெக்டா பாயிண்டா பேசுறாயா, இவன் பேசுறான், இவன்கிட்ட பேச முடியாது. ஆனா கோபத்துல வார்த்தை அள்ளி விடும்போது நம்மள நீ அப்படி பேசுன இப்படி பேசுன 4 பேர் சொல்லுவான். ஆனா 4 பேருக்கு முன்னாடி நான் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பேசும்போது உண்மையா பேசி பாருங்க, தேவன் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஞானத்தை போல ஒத்த ஞானம் யாருக்கும் இருக்காது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் அவர்களால் கூடாம போயிருச்சு. இல்லையா? யாராலையும் கூடாம போற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தணும்னா முதலாவது என் சிந்தனையில் என்ன வரணும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக ஓடணும். பந்தயமே எனக்கானதாய் நான் மாற்றணும்னா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அவமானப்படணும், துன்பப்படணும், கொஞ்சம் பிரயாசப்படணும்.
ஆனா எல்லா நேரத்திலையும் என் இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்தும் போது தேவன், இப்ப பாருங்க, கடைசியா நான் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எல்லா நேரத்திலையும் நீங்க உங்களை எதிர்த்து நிற்காம இருக்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்திட்டார்னா ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிடுவார் தெரியுமா? உங்களை சீல் பண்ணிடுவார். இவனுக்கு நித்திய ஜீவன், அந்த ஒரு உறுதி ஆண்டவர் கொடுக்குறார். இப்ப நிறைய பேர் நம்ம ஓடும்போது இவன் விளையாடுறான்ப்பா, இதுவன் ஜெயிச்சிருவான். இப்போ ஒருத்தன் ஒரு ஆஃப் இயர்லி பரீட்சை எழுதிட்டான்னு பசங்களை வச்சுக்கோங்க, ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் எடுக்கிற மார்க்கை வச்சு நம்ம சொல்லிடுவோம் இவன் முழு ஆண்டுல எப்படியா பாஸ் பண்ணிடுவான், பிராக்டிக்கல் இவ்வளவு மார்க் எடுத்து. ஆனா நமக்கு என்ன வந்துடும்? ஒரு நம்பிக்கை வந்துடும். இப்ப ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை சீல் பண்ணிடுவார். இவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரே ஒரு வசனத்தை எபேசியர்கள் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப ஆண்டவர் உங்களை மீட்கப்படும் நாளுக்கு, ஆண்டவர் வர நாளுக்கு உங்களை என்ன பண்ணிருக்கிறாரா? முத்திரைப்படுத்தி உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? இப்ப ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை சீல் பண்ணி வைக்கிறார். இவனை நான் வரும்போது கூப்பிட்டுக்குவேன். அல்லேலூயா. இவனை ஆண்டவர் இப்பவே நிறைய பேரை சீல் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க என்னுடைய ராஜ்யம், இவர் என்னுடைய ராஜ்யம். ஆண்டவர் உங்க ஓட்டத்தை வச்சு நீ ஓடி முடிப்பியா இல்லையான்றதை என் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? தெரிஞ்சு வச்சிருப்பா. அப்ப முத்திரை இடப்பட்ட பரிசுத்த ஆவியை யாரை வச்சு முத்திரை பண்றாரு? பரிசுத்த ஆவியை வச்சது உங்களை முத்திரை பண்றவர் என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய பரிசுத்த ஆவியை சொல்லுங்க, துக்கப்படுத்தாது இருக்கணும். துக்கப்படுத்தாமல் இருக்கும்போது நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக என் தேவன் உயர்த்துவார்.